முகமது அல் முதேரி, குவைத், ஏப்ரல் 23, குனா, குவைத் ஏர்வேஸ், குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் முனையம் 4D4 இலிருந்து 17 இடங்களுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் தனது விமான சேவைகளை மீண்டும் தொடங்கவுள்ளதாக அறிவித்துள்ளது. பிராந்தியச் சூழல் மற்றும் குவைத் மீதான ஈரான் தாக்குதல்கள் காரணமாக பிப்ரவரி 28 முதல் தற்காலிக மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இடைநிறுத்தப்பட்டிருந்த விமான நிலையத்தின் வான்வழி இன்று வியாழக்கிழமை முதல் மீண்டும் திறக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த இடங்களுக்கு செல்லும் இடங்கள் லண்டன், இஸ்தான்புல், லாகூர், டாக்கா, மும்பை, திருவனந்தபுரம், சென்னை, கொச்சி, டெல்லி, மணிலா, கெய்ரோ, ரியாத், ஜித்தா, கொழும்பு, குவான்சோ, பெய்ரூட் மற்றும் டமாஸ்கஸ் ஆகியவை அடங்கும் என தற்காலிக தலைமை செயல் அதிகாரி அப்துல் வஹாப் அல் ஷட்டி குவைத் செய்தி நிறுவனத்திடம் குனா தெரிவித்தார். லண்டன், ரியாத், மும்பை, திருவனந்தபுரம், சென்னை, கொச்சி, டெல்லி மற்றும் மணிலா ஆகிய இடங்களுக்கு வாரத்திற்கு 3 விமான சேவைகளும், கெய்ரோவிற்கு தினசரி ஒரு விமான சேவையும் இருக்கும் என்று அல் ஷட்டி விளக்கினார். ஜெட்டா மற்றும் டாக்காவிற்கு வாரத்திற்கு 4 முறையும், பெய்ரூட், டமாஸ்கஸ் மற்றும் லாகூருக்கு வாரத்திற்கு 2 முறையும் விமானங்கள் இயக்கப்படும் என்று அவர் கூறினார். இஸ்தான்புல், குவான்சோ மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களுக்கு வாரத்திற்கு ஒரு விமான சேவை இருக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் முனையம் 4D4 இல் இருந்து குவைத் ஏர்வேஸ் செயல்பாடுகள் மீண்டும் தொடங்கப்படுவது செயல்பாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்கும் பயணிகள் சேவைகளை செம்மைப்படுத்துவதற்கும் நிறுவனத்தின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு செயல்பாட்டுச் சூழ்நிலைகளை அதிக செயல்திறன் மற்றும் நெகிழ்வுத்தன்மையுடன் கையாள நிறுவனம் முழுமையாக தயாராக இருப்பதையும் அதன் திறனையும் அவர் வலியுறுத்தினார். செயல்பாட்டுத் தொடர்ச்சியை உறுதி செய்து பாதுகாப்பு மற்றும் தரத்தின் மிக உயர்ந்த தரநிலைகளை அடையும் நன்கு வரையறுக்கப்பட்ட திட்டங்களின்படி நிறுவனம் செயல்படுகிறது என்றும் இது விமான போக்குவரத்துத் துறையில் அதன் முன்னணி நிலையை பிரதிபலிக்கிறது என்றும் அல் ஷட்டி விளக்கினார். குவைத் ஏர்வேஸ் பயணிகளின் அனுபவத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாகவும் முனையம் 4-இல் அனைத்து வசதிகளும் ஒருங்கிணைந்த சேவைகளும் வழங்கப்படுவதை உறுதி செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வழங்கப்படும் சேவைகள் மீதான அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையில் தடையற்ற மற்றும் சிறப்பான பயண அனுபவத்தை வழங்குவதில் நிறுவனம் உறுதியாக உள்ளது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அல் ஷட்டி சிவில் விமான போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குநரகத்தின் தலைவர் ஷேக் பொறியாளர் ஹமூத் முபாரக் ஹமூத் அல்சபா அவர்களுக்கு அவரது சிறப்பான முயற்சிகளுக்கும் தொடர்ச்சியான ஆதரவிற்கும் தனது ஆழ்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார். மேலும் தற்போதைய சவால்களை எதிர்கொள்வதற்கும் விமான சேவைகளின் தொடர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் பங்களித்த ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு ஒருங்கிணைப்பின் அளவையும் அவர் பாராட்டினார்.